இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சூப்பர் 8ஓட 2வது மேட்சோட ரிவ்யூ தான் இது. டாஸ் ஜெயிச்ச இங்கிலாந்து நாங்கள் ஃபீல்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கிலாந்து இந்த சூப்பர் 8க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டை நம்பி இவங்களை நம்பி அவங்கள நம்பின்னு தான் வந்தாங்க. இப்படி வந்த டீம் என்ன பெருசாக பண்ண போகிறாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக? இப்படி வந்த டீம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக என்ன பண்ண போகிறீங்க? வெஸ்ட் இண்டீஸ் ஹோம் பிச் வேறு, பதற விட மாட்டானா தெறிக்க விட மாட்டானா அப்படின்னு இருந்தனால இல்லை, உண்மையாக பதற விட்டாங்க, தெறிக்க விட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். காரணம் சூப்பரான பேட்டிங் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இருந்து. பிரெண்டன் கிங் அவர் மட்டும் ரிட்டையர் ஹர்ட் ஆகி கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டாரு. ஆனால் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்கள் தெறிக்க விட்டாங்க. ஜான்சன் சார்ல்ஸ் ஒரு 37 ரன் அடித்தார். நிக்கலஸ் பூரன் ஒரு 36, பவல் ஒரு 36. என்ன எல்லாம் 36 ஓகே ஏதோ இருக்கும். ஆண்ட்ரே ரசில் கொஞ்சம் கம்மியாக தான் அடித்தார். ஆனால் மொத்தமாக 180 ரன் அடிச்சிருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங்கை பற்றி கேட்கணுமா? தெரிக்க விட மாட்டாங்களா? பிறகு சேஸுக்கு வந்த இங்கிலாந்து டீமில் உங்கள் டீமில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி எங்கள் டீமில் உப்பு இருக்குது அப்படின்னு ஃபில் சால்ட்டும் ஜாஸ் பட்லரும் ஓப்பனிங் இருந்தாங்க. ஓப்பனிங் வந்த ஜாஸ் பட்லர் டக்குன்னு அவர் பாட்டு கிளம்பி போக ஃபில் சால்ட் அதே இடத்துல இருந்தார். மொயின் அலி வந்தார், விடாமுயற்சி அப்டேட் கேட்பாங்கன்னு நினச்சி அவரும் கிளம்பி போயிட்டார். ஆனால் திருவருட்செல்வன் நம்ம அன்பு அண்ணன் ஜானி பேரிஸ்டோ கடைசி வரைக்கும் அவரும் ஃபில் சால்ட்டும் நின்று இந்த மேட்சை அற்புதமாக ஜெயிச்சு கொடுத்தாங்க இங்கிலாந்துக்கு. சத்தியமாக இங்கிலாந்து இப்படி அடித்து ஜெயிக்கும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கிலாந்து ஃபார்முக்கு வந்துட்டாங்க. என்ன நடக்க போதோ தெரியல.